தனியார் பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்து இமெயில் அனுப்பிய ஐபி முகவரியை போலீசார் இதுவரை கண்டறிய முடியவில்லை என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சரவணன். சரவணன், வணக்கம். விவரங்கள் என்ன சரவணன்? சென்னையில 13 தனியார் பள்ளிகளுக்கு இமெயில் மூலமாக வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருந்தது. இது புரளி, அதாவது சோதனைக்கு பிறகு இது புரளி என காவல்துறை தெரிவித்திருந்த நிலையில இந்த இமெயிலை அனுப்பிய நபர் யார் என்பது குறித்து தொடர்ந்து சைபர் கிரைம் போலீசார் உதவியுடன் விசாரணை மேற்கொண்டு வந்தார்கள். இதுவரை நடத்தப்பட்ட விசாரணையில எந்த ஐபியிலிருந்து இந்த இமெயில் வந்திருக்கிறது, அதாவது இந்த இணையத்தை பயன்படுத்தும் பொழுது அல்லது இது போன்ற ஒரு இமெயிலை அனுப்பும் பொழுது ஒரு ஐபி முகவரி இருக்கும். அதை மறைத்து அதற்கு ஏற்ற வகையில தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த நபர் இந்த இமெயிலை அனுப்பி இருக்கிறார் என்று காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே சைபர் கிரைம் போலீசார் உதவியுடன், அதாவது சைபர் கிரைம் வல்லுநர்கள் உதவியுடன் அந்த ஐபி முகவரியை கண்டறியக்கூடிய நடவடிக்கையில காவல்துறையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இவர்கள் தனியார் அங்கீகரிக்கப்படாத தனியார் நெட்வொர்க் மூலமாக இந்த இமெயிலை அனுப்பி இருக்கிறார் என்றும், அதே போல இந்த பள்ளியினுடைய இமெயில் முகவரிகளை அவர் சேகரிப்பதற்கு அந்தந்த இணையதளங்களுக்கு அவர் சென்றிருக்க வேண்டும். ஒவ்வொரு பள்ளியினுடைய இணையதளங்களுக்கு சென்றிருக்க வேண்டும். எனவே அந்த இணையதளங்களுக்கு செல்லும் பொழுது அவர் எந்த நெட்வொர்க்கை அவர் பயன்படுத்தினார் என்ற ரீதியிலும் சைபர் கிரைம் போலீசார் ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில ஐபி முகவரியை கண்டறிவதற்கான நடவடிக்கை ஈடுபட்டிருப்பதாகவும், ஐபி முகவரியை கண்டறிந்தால்தான் எந்த இடத்திலிருந்து எந்த பகுதியிலிருந்து அந்த இமெயில் வந்திருக்கிறது என்பதை கண்டுபிடிக்க முடியும் என்பதனால இதற்காக சைபர் எக்ஸ்பர்ட், அதாவது சைபர் வல்லுநர்கள் உதவியுடன் இந்த ஐபி முகவரியை கண்டறிவதற்கான நடவடிக்கையில காவல்துறையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் வழக்கு பதிவு செய்து இது தொடர்பாக விசாரணையும் தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது.